காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் முடிவே தவிர, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலர் அவ்வப்போது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை என்பதற்கு கடந்த காலத்தில் ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. எங்க அந்த பாம்பு வெடிச்சிருக்குன்னு அவர் எங்காவது சொன்னாரா? அதான் சொல்றேன், அந்த அரசியல் பாம், அரசியல் வெடிகுண்டாக எங்க வெடிச்சிருக்குது? ஒரு சிலர் திமுகவில் காங்கிரஸை சேர்ந்த ஒரு சிலர் அத்தகைய கோரிக்கையை எழுப்பியிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர்கள் யாரும் அத்தகைய கோரிக்கையை எழுப்பவில்லை. ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை அகில இந்திய தலைவர்கள் யாருமே எழுப்பவில்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதுதான் முடிவே தவிர, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலர் அவ்வப்போது சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் எந்த விதமான முக்கியத்துவம் இல்லை என்பதற்கு கடந்த காலத்தில் ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. ஆகவே அது ஒரு பிரச்சனையாகவே நாங்கள் எடுத்துக்கல. அது திரு முதலமைச்சர் அவர்களும் அது சம்பந்தமாக ஏற்கனவே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். திரு ராகுல் அவர்கள் அப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் என்னிடம் எழுப்பவில்லை என்று சொல்லி, அதுதான் பதில். கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ஏன் இதற்கு முன்னாடி இந்த கோடை காலம் வரலன்னு சொல்லி இது தேர்தல் தோல்வி பயத்துல இன்னைக்கு அரசு கொடுக்கலன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? இப்ப கொடுத்ததுனால தேர்தலில் தோல்வி பயம்னா, கொடுக்காம இருந்தா தோத்தா பரவாயில்லன்னு இருக்காங்க நான் சொல்லுவாங்க. அதாவது எதிர்கட்சி என்பதனால ஏதாவது எதிர்த்தே கருத்து சொல்றது என்பதை ஒரு வழக்கமா வச்சிருக்கிறாங்க. எதிர்கட்சி என்பதனால எதிர்த்தே கருத்து சொல்வது. இப்ப மக்களுக்கு பணம் கிடைச்சது தப்பு அப்படின்னு யாராவது சொல்லுங்க. மக்களுக்கு பணத்தை கொடுத்தது தவறு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே இந்த மாதிரி நீதிமன்றத்துக்கு போய் இது ஒரு தடையாகிவிடக் கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திரு முதலமைச்சர் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. ஒருவேளை காலையில் போனாமல் இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை வைத்து தேவையான தீர்ப்பை பெறுவது என்பது பல ஆண்டு காலமாக இந்தியாவிலே நடைமுறையாக இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இந்த அரசாங்கம் முன்னெச்சரிக்கையாக செயல்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு தான் ஆளாகி இருக்கும். அதனால இது வரவேற்கத்தக்க நல்ல நடவடிக்கை என்பதுதான் மார்க்சிஸ்ட். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.